டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எல்லை மீறி இருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுபானங்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்து வரும் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்து இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு, மதுபான ஆலை உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் ஆகியோரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தியதில் சில ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையினர் நடத்தும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்கை 4 வார காலத்திற்கு பிறகு விசாரிப்பதாக கூறி நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.